தற்போது ஒரு முக்கிய செய்தி. பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜனும், தளி தொகுதியில் நாகேஷ் குமாரும், மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமாரும், உதகையில் போஜராஜனும், அவினாசி தனி தொகுதியில் எல் முருகனும், திருப்பூர் தெற்கு தொகுதியில் தங்கராஜும், கோவை வடக்கு பகுதியில் வானதி சீனிவாசனும் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கந்தவர்கோட்டை தனி தொகுதியில் உதயகுமாரும், புதுக்கோட்டையில் ராமச்சந்திரனும், திருப்பத்தூர் தொகுதியில் கேசி திருமாறனும், மதுரை தெற்கு தொகுதியில் ராம சீனிவாசனும், சாத்தூர் தொகுதியில் நயனார் நாகேந்திரனும், திருச்செந்தூர் தொகுதியில் ராதாகிருஷ்ணனும், வாசுதேவநல்லூர் தனி தொகுதியில் ஆனந்தன் ஐயாசாமி போட்டியிடுவதாக பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ராதாபுரம் பாலகிருஷ்ணனும், நாகர்கோவிலில் எம்.ஆர். காந்தியும், விளவங்கோடியில் விஜயதாரணியும், ஆவடியில் ராஜசிம்மா மகேந்திரனும் போட்டியிடுகின்றனர். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் ஏழுமலையும், தஞ்சாவூர் தொகுதியில் கருப்பு முருகானந்தமும், திருவாரூரில் கோவி சந்துரு போட்டியிடுகிறார். அறந்தாங்கி தொகுதியில் கவிதா ஸ்ரீகாந்தும், மானாமதுரை தனி தொகுதியில் பொன் பாலகணபதியும், ராமநாதபுரம் ஜேபிஎஸ் நாகேந்திரனும், குளச்சல் தொகுதியில் சிவகுமாரும், பத்மநாபபுரம் தொகுதியில் பி ரமேஷும், ராசிபுரம் தனி தொகுதியில் பிரேம்குமார் போட்டியிடுகிறார். இது தொடர்பான முழு விவரங்களுடன் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கலாம். கண்ணன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி, பாரதிய ஜனதா கட்சியின் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அண்ணாமலை எந்த தொகுதியிலும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்படவில்லை. அண்ணாமலைக்கு இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடப் போவதில்லை என்று கூறியிருந்தார். அதே போல அவர் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. இந்த 27 பேர் கொண்ட பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இல்லை. முதலில் மயிலாப்பூர் தொகுதியில் அனைவரும் எதிர்பார்த்தபடி தமிழிசை சவுந்தரராஜன், தெலுங்கானா மற்றும் புதுவையின் ஆளுநராக இருந்த, தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூரில் போட்டியிடுகிறார். இதே போல தளி தொகுதியில், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதியில் நாகேஷ்குமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே மொடக்குறிச்சி தொகுதியில் கடந்த முறையும் அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் இந்த முறை கிருத்திகா சிவகுமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் உதகை தொகுதியில் போஜராஜன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவினாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சராக பொறுப்பு வகிக்கும் எல் முருகன் மீண்டும் களமிறங்குகிறார். அவினாசி தொகுதியில் மத்திய இணையமைச்சரான பாரதிய ஜனதா கட்சியின் எல் முருகன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் தெற்கு தொகுதியில் தங்கராஜ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் போட்டியிடுகிறார். அவர் கோவை தெற்கு தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற சூழ்நிலையில் இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலை கேட்ட நிலையில் இந்த முறை வானதி சீனிவாசனுக்கே இந்த தொகுதி மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் அவர் போட்டியிட்டார். கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில் இந்த முறை உதயகுமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கந்தர்வக்கோட்டை தனி தொகுதிக்கு உதயகுமார், புதுக்கோட்டையில் ராமச்சந்திரன், திருப்பத்தூர் தொகுதியில் கேசி திருமாறன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை தெற்கு தொகுதியில் பேராசிரியர் ராம சீனிவாசன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல சாத்தூர் தொகுதியில் தமிழக பாஜகவின் தலைவர், நெல்லை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நயனார் நாகேந்திரன் இந்த முறை சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் தொகுதி மாறி இந்த முறை சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். திருச்செந்தூர் தொகுதியில் இந்த முறை ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.